இந்த விடியா திமுக ஆட்சியில் தொடர்ந்து கொலை, கொள்ளை உள்ளிட்ட குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கேறி வருகிறது. குறிப்பாக கடந்த சில மாதங்களாக தமிழகத்தில் அதிக அளவு பாலியல் தொந்தரவு, பாலியல் சீண்டல் உள்ளிட்ட குற்றச்சம்பவங்களும் அதிகரித்து வருகிறது. இதன் காரணமாக இந்த விடியா திமுக ஆட்சியில் பெண்கள் முதல் சிறுமி வரை அனைவருமே இந்த சாலையில் செல்வதற்கே அச்சமடைந்துள்ள நிலையில் மீண்டும் ஒரு சம்பவமாக செங்கல்பட்டு அருகே 4.5 வயது சிறுமி பள்ளி பேருந்து கிளீனர் பாலியல் சீண்டல் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டம் பாலூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியைச் சேர்ந்த 4.5 வயது சிறுமி அதே பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் படித்து வருகிறார். சிறுமியின் உடலில் பல இடங்கள் காயம் இருப்பதை கண்ட பெற்றோர் சிறுமியின் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை மேற்கொண்டனர். அதில் குழந்தைக்கு யாரோ பாலியல் சீண்டல் ஈடுபட்டது தெரிய வந்தது. இந்த குழந்தையை மேல் சிகிச்சைக்காக தற்போது சென்னை எழும்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இது குறித்து செங்கல்பட்டு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் சிறுமியை பிடித்து அந்த பள்ளியில் வாகனத்தில் கிளீனராக வேலை பார்த்து வரும் பாலூர் பகுதியைச் சேர்ந்த முருகன் 40 வயதான இவர் பள்ளி வாகனத்தில் வைத்து சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதனை அடுத்து முருகனை கைது செய்த போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி டில்லி பாபு.